சீதா நகரம்னு ஒரு பசுமையான கிராமம். அங்க சங்கரையா அவ அம்மா லக்ஷ்மம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தான். 6 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு அவன் மாமா பொண்ணு பானுமதிய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா சொன்னாரு, என் பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா பண்ணுவா அப்படின்னு. இத கேட்டு சங்கரையா, அழகும் இருக்கு, வேலைகளும் நல்லா பண்ணுவா போல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா உண்மை என்னன்னா, பானுமதி தினமும் காலை 10 மணி ஆனாலும் எழுந்துக்கவே மாட்டா. லக்ஷ்மம்மா தான் வீடு கூட்டுறது, சமையல் எல்லாம் ஒருத்தரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலை லக்ஷ்மம்மா கோகமா, ஏன் சங்கரம், உன் மாமா சொன்னத நம்பி பெரிய கிணற்றுல விழுந்துட்டேன்டா. மகாலட்சுமி மாதிரி பொண்ணுன்னு சொல்லி இந்த சோம்பேறி ராட்சசிய என் தலையில போட்டுட்டாங்கடா. 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் படுக்கையில இருந்தே எழுந்து வரல. அம்மா, ஏன் இப்படி கத்துறீங்க? புது பொண்ணு தானே, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவா. நான் பேசுறேன். புது பொண்ணா? 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் புது பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் இங்க அத்தையா அல்ல அவளோட வேலைக்காரியா? என் வயசுல என்னால இதெல்லாம் முடியலடா. என்ன அத்தை, காலையிலேயே இந்த சத்தம்? என் தூக்கம் கெட்டு போச்சு. நீ உன் வீட்ல எப்படி வளர்ந்தா தெரியல, ஆனா இங்க வந்து என் உயிரை எடுக்கிற. எங்க வீட்ல நான் பூவுல வளர்ந்தேன். என் காலை தரையில வைக்கவே மாட்டேன். இந்த வேலைகள்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படியா? இங்க வந்தாச்சுன்னா வேலை செய்யணும். போய் குறைஞ்சபட்சம் மாடுகளுக்காவது புல் வெயி. ஐயோ, அந்த பசு பக்கமே நான் போமாட்டேன். அந்த சாணி நாத்தம் இருக்கே, எனக்கு வாந்தி வரும். ஏங்க, நீங்களே போய் புல் வைங்க, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். என் காலு வலிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பானுமதி மாறவே இல்ல. லட்சுமம்மா உடம்பு வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் லட்சுமம்மா தன துணி எல்லாம் ஒரு பையில போட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. அம்மா, என்னாச்சு? எங்க போறீங்க? நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. உன் பொண்டாட்டி சோம்பேறித்தனத்தை நான் தாங்க முடியல. இந்த வயசுல என்னால இந்த வேலை செய்ய முடியாது. நான் என் தங்கச்சி ஊருக்கு போறேன். அங்கேயாவது கொஞ்ச நாள் அமைதியா இருப்பேன். நான் இல்லாம இருந்தாதான் உன் பொண்டாட்டி எப்படியாவது வேலை கத்துக்குவாளா பாக்கலாம். இதை கேட்ட பானுமதி உள்ளே இருந்து ஸ்டைலா வந்தா. அத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சும்மா சந்தோஷமா போயிட்டு வாங்க. 10 நாள் இல்ல, 1 மாசம் இருந்துட்டு வாங்க. இங்க உங்க மகன் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்குவாளு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லக்ஷ்மம்மா கோபமா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சங்கரையா காலையில எழுந்து மாடு பாக்குறது, புல்லு வைக்கிறது, வேலையெல்லாம் பண்ணிட்டு பசிச்சு வீட்டுக்கு வந்தான். உள்ள பார்த்தா பானுமதி இன்னும் தூங்கிட்டு இருந்தா. ஏ பானோ, எழுந்துரு. அம்மா இல்லையே, கொஞ்சம் அடுப்பு ஏத்தி கஞ்சி வைக்கல, பசிச்சு வயிறு எரியுது. ஐயோ, என்னங்க இந்த சத்தம்? அத்தை இல்லையே, நீங்களே போயிட்டு கட்டை எடுத்து அடுப்பு எரிச்சு சமைச்சுக்கோங்க. என்னால இப்ப எழுந்து வேலை செய்ய முடியாது. எனக்கு இன்னும் தூக்கம் வருது. என்னடி இப்படி பேசுற? நான் நிலத்துல வேலை பண்ணணும், தண்ணி ஊத்தணும், வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு சாப்பாடு சமைக்கணுமா? நீங்க தானே கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பூவுல வச்சு பாத்துக்குவேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பூவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க போங்க. இத கேட்ட சங்கரையா விசிக்கிட்டு கிச்சன்ல போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சான். சாயங்காலம் வந்தப்போ அவனுக்கு உடம்பே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே 3 நாள் போச்சு. ஒரு நாள் சங்கரையா ஒரு மரத்துக்கு கீழே சோகமா உட்கார்ந்திருந்தா. அப்போ அவன் நண்பன் வீரையா வந்தா. ஏண்டா சங்கரம், என்னடா உன் நிலைமை? முகையெல்லாம் வாடி போச்சே. உன் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உன் பொண்டாட்டி வீட்டு வேலை பண்ணவே இல்லையா? வாழ்க்கையே கெட்டு போச்சுடா. நிலத்துல வேலை நான் பார்க்கணும், சமையல் நான் வேலை நான் பார்க்கணும். அவ மாத்திரம் மகாராணி மாதிரி சாப்பிட்டு தூங்குறா. சொன்னா கோவப்படுறா. என்னால முடியலடா. என் அம்மா ஏன் போயிட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. முட்டாள், உன் அம்மா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தனால உன் பொண்டாட்டி சோம்பேறி ஆயிட்டா. இப்ப நீயும் அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு பொறுப்பு எப்படி வரும்? அப்போ என்ன பண்ணணும்டா? ஒரே ஒரு வழி இருக்கு. நாம ஒரு நாடகம் ஆடலாம். நீ வீட்டுக்கு போன உடனே கடுமையான ஜுரம் வந்தா மாதிரி நடுங்கி கீழே விழுந்து போ. நிலைமை மோசம்னு அவளை கெஞ்ச வைக்கலாம். நம்ம ஊரு வைத்தியர் ராமநாதம் ஐயா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அவர் வந்து உன்னை பார்த்து சிறிய டிராமா பண்ணுவாரு. சரிடா, ஆனா நம்ம நாடகம் வெளியே தெரிஞ்சா அவ என்னையே கொன்றுடுவாளே. ஏதுமாகாது, நான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலம் பண்ணு. மறுநாள் சாயங்காலம் சங்கரையா நடுங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். பானுமதி, என்னால முடியல. உயிரே போகிற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது. என்னங்க,
ஏன் இப்படி நடுங்குறீங்க? பானு, ஜுரம் அதிகமா இருக்கு, உடம்பு எரிக்குது, மூச்சே வரல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துட்டான். இத பார்த்ததும் பானுமதி கலங்கிட்டா. ஐயோ, என்னாச்சு? எங்க எழுந்துருங்க, பேசுங்க. என்னம்மா, சங்கரம் எப்படி கிடக்குறான்? ஐயோ, உடம்பே கொதிக்குது. நான் உடனே வைத்தியர் ராமநாதம் ஐயாவை கூட்டிக்கிட்டு வரேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வீரையா ராமநாதம் ஐயா வந்தாங்க. ராமநாதம் நாடி பார்த்து, என்னம்மா பானுமதி, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவன் பகல் இரவு உழைச்சு கஷ்டப்பட்டிருக்கான். குறைஞ்சபட்சம் சூடான சாப்பாடு கூட கிடைக்கல. அதனால இவனோட உடம்பு முழுக்க சோர்ந்துட்டு ஜுரம் மூளைக்கு ஏறிச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் லேட்டா இருந்தா உன் கழுத்துல இருக்கிற தாலி போயிருக்கும். ஐயோ, எனக்கு தெரியல ஐயா. என் புருஷனை காப்பாத்துங்க. அவர் இல்லாம நான் உயிரோட இருக்க முடியாது. நான் ஒரு மருந்து தர்றேன். 3 நாள் நீயே கையால கட்ட அடுப்புல சூடா கஞ்சி காய்ச்சி அவனுக்கு கொடுக்கணும். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் கூட தவறு நடந்தா உன் கணவன் உயிரே போயிடும். இப்படி சொல்லிட்டு வைத்தியர் அங்கிருந்து போனாரு. அடுத்த நாள் காலையில பானுமதி சீக்கிரமா எழுந்தா. முதல் வேலை தெருவின் முடிவில் இருக்கிற கிணற்றுக்கு போய் தண்ணி எடுத்து வந்தா. தோட்டத்துக்கு போய் பசு சாணம் எடுத்து புல் வச்சா. பானுமதி மனசுக்குள்ள, ஐயோ, அத்தையா வயசானவங்க இருந்தும் நாளெல்லாம் வேலை பண்ணாங்க. என் கணவர் வெயில்ல கருகிக்கிட்டே உழைச்சாரு. அவர்களோட கஷ்டத்துக்கு முன்னாடி ஏன் சோம்பேறித்தனம் என்ன பெரிய பாவமோ? இப்பதான் அவளுக்கு எல்லாம் புரியுது. 3 நாள் கழித்து பானுமதி முழுக்க மாறிட்டா. பொறுப்பு தெரிஞ்சிடுச்சு, உழைப்பு தெரிஞ்சிடுச்சு. 4வது நாள் காலை சங்கரையா மெதுவா எழுந்து உட்கார்ந்தான். பானு, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே நேரம் 10 நாள் கழிச்சு லக்ஷ்மம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டு வாசலில் கால் வைத்ததும் ஆச்சரியம். ஏண்டா சங்கரா, இது நம்ம வீடா? வீடு முழுக்க சுத்தமா இருக்கு. மூங்கில் போட்டு கோலம் போட்டிருக்காங்க. துணியெல்லாம் கழுவி உலர வச்சிருக்காங்க. யாரையாவது வேலைக்காரி வச்சுக்கிட்டியா? அப்போ கிச்சன்ல இருந்து பானுமதி வந்தா. அத்த, என்ன மன்னிச்சிருங்க. நான் சோம்பேறித்தனத்தாலும் அகம்பாவத்தாலும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் பழைய பானுமதி இல்ல, இந்த வீட்டோட பொறுப்பான மருமகள். இதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, உன் மனசு மாறி இருக்கே, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் என் வேண்டுதலை கேட்டுட்டாரே. சங்கரையா உள்ளுக்குள் சந்தோஷமா? அவங்க பிளான் வேலை செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அழகு வாழ்க்கையை நடத்தாது, பொறுப்புதான் நடத்தும். பொறுப்பு ஏற்ற மனைவிதான் வீட்டின் உண்மையான மகாலட்சுமி. வீட்டை காப்பாத்துறவங்க தான் உண்மையான ஹீரோ. அது மனைவியாவதும் கணவனாவதும் தான்.